அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாமல் நம்மளை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். சொல்லுமா, இது நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்வே அவரை நான் பாடுவேன் இருளுள்ள நாட்களில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்வே அவரை நான் பாடுவேன் இருளுள்ள நாட்களில். இந்த உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உங்களை போற்றி பாட கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இதோ கர்த்தாவே, சேற்றில் விழுந்த எங்களை கர்த்தாவே நீர் தூக்கி எடுத்து கர்த்தாவே எங்கள் நாற்றமெல்லாம் கர்த்தாவே ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தீரே. உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே சுவாமி. அப்பா, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நாளிகள இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. இன்னும் நாளிகள இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல,
தாளந்துகளோ அல்ல தகப்பனே. எல்லாமே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே சுவாமி ராஜா. நீங்க இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை தகப்பனே சுவாமி கர்த்தாவே. அப்பா இன்னும் நாங்கள் எவ்வளவு கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை பேசினாலும், எவ்வளவு கர்த்தாவே நாங்கள் முயற்சிகள் எடுத்தாலும் உம்முடைய கிருபை இல்லைன்னா கர்த்தாவே ஒன்றுமே இல்லை தகப்பனே சுவாமி. நீங்க கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே மேய்ச்சலின் ஆடுகளை போல எங்களை நீர் மேய்த்து வருகிறீர் ஆண்டவரே சுவாமி. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அப்பா ஒருபோதும் நாங்கள் கைவிடப்படாதபடி கர்த்தாவே நீர் எங்களை தாங்கி நடத்துகிறீர் கர்த்தாவே. அப்பா இதோ எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்து வருகிறீரே ஆண்டவரே. அப்பா எங்கள் கூக்குரலை கேட்டு அப்பா சுவாமி இதோ ராஜா நீரே கர்த்தாவே எங்களை நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி நன்றி ராஜா. அப்பா இதோ இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனையை கலந்து கொள்ள முடியாதவர்களையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கும் பலனா இருந்து அவர்களையும் கர்த்தாவே நீர் நடத்தி அப்பா நல்ல சுகபலனை தந்து நீர் நடத்தும்படியாய் நீர் கர்த்தாவை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருப்பதினால்
வார்த்தையினால் கர்த்தாவை நீர் அலங்கரியும். நீர் கர்த்தாவை என்னோடு கூட பேசும். உன்னுடைய கருத்தில் எப்போ கொடுக்கிறோம் பேச போகிற தாசனை மறைத்தில் பேசும்படியாய் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரோட நாள் நீங்கள் அனுசரிக்க வந்திருக்கிறீங்க, அவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அவரோட ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆசிரியர் மாஸ்க் போட்டுருக்கிறேன், ஏன்னாக்கா நிறைய மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கார். ஓகே, நேற்று தினத்தில் நம்ம சர்ச்சு பெயிண்ட் பண்ணோம். சொன்ன பிரகாரம் நம்ம செய்து முடித்தோம். முக்கியமாக நேற்று தினத்தில் ஆண்டவரோட சபை நீங்கள் அலங்காரத்துக்கு அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் தானே உங்கள் ஆசீர்வதிப்பாங்க. முக்கியமாக எஸ்ரா, திலீபன், யோசுவா, ரெனிஷா, சுபாஷினி, பிரேக், அப்புறம் லாரன்ஸ், நீங்கள்லாம் நேற்று தினத்தில் வேலை இருந்தாலும் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறாங்க. ஒன்றும் முடியல. பின்னால் ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு டைம் இருந்தாலும் வேணாக்கா கிறிஸ்துமஸில் அடிச்சிடுவோம். இன்னைக்கு அடிக்கணுமா? சரி. அதனால் கொஞ்சம் நாட்களையெல்லாம் நவந்துருக்கும். பிறகு அந்த பேட்டு வாழை ஒன்று இருக்குது. பிறகு என்னால் முடியல, மூக்கை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தூசி வேறு. ஏன்னா இது காப்பேன் பிறகு நம்மளோட ஓக்கியம் வேலை செய்யலை. இதுக்கு மட்டும்தான் அது ரிப்பேர் பண்ணணும். இல்லைனாக்கா புது ஓக்கியம் வாங்கிக்கணும். அதனால் இந்த பிள்ளைங்களை ரொம்ப காப்பேட்டை தொட்டு விளையாட வேணாம். தூசியாக இருக்குது வேணும். சரிங்களா? பார்த்துக்குங்க. உங்களுக்கு மாஸ்க் தேவைனாக்கா இருக்குது. சரிங்களா? ஒரு மாதிரி இருந்தாக்கா மாஸ்க் வச்சு. ஓகே. ஒரு முக்கியமாக ஜெசிகாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த பெயிண்டெல்லாம் ஸ்பான்சர் பண்ணது ஜெசிகா, ரைட்? அவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து திருச்சபையை அலங்காரப்படுத்துவோம். நம்ம வீடு அலங்காரப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம வீடு சுத்தம் பண்ணுவோம். அதே போல் வருகின்ற வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நம்ம கிறிஸ்மஸ் செடி போட்டாகணும், ஜோடிச்சாகணும். அட்வென்ட் வருது. சரிங்களா? அட்வென்ட்டுக்குள்ளே நம்ம போட்டாகணும். ஓகே, கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன ஞாயிறு? டூம் சண்டேனாக்கா நியாய தீர்ப்பு ஞாயிறு. ஒவ்வொரு வாரம் நம்ம ஆண்டவரோட வருகையை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு நியாய தீர்ப்பு நாள். ஆண்டவர் வருகையின் நாள். ஆண்டவர் சொல்றார், இந்த நியாய தீர்ப்பு அவரோட வருகையில சொல்றாருல. போனவர் திரும்பி வரப்போறாராம் ஆண்டவர். அவர் 2ஆம் வருகைக்கு நாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த 2ஆம் வருகையில என்ன நடக்கும்ட்டு இன்றைக்கு நாம் தியானிப்போம். சரிங்களா? ஒவ்வொரு வாரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் வர்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. நான் வராது முன்னுக்கு உலகத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். தேசம் சண்டை போட்டு இருக்கும். கேட்காத சுனாமி பார்ப்பேன், நிழல் நடக்கும். இப்போ கூட ஒரு 2 நாள் முன்னுக்கு இங்கே பங்களாதேஷ் நிறைய பேர் இறந்துட்டாங்க. மேற்பாலம் ஓடுது, அப்படியே உடஞ்சி உழுதுப்பாங்க. நான் பார்த்தளவு ஷவாக நம்ம மேற்பாலம் அப்படிதான் இருக்குது. இத்தனைக்கும் 5 something தான். சில நிலநடுக்கம் 7, 8 இந்த ரீடிங்கில் இருக்கும். அது இன்னும் பயங்கரமாக கட்டடமாக இடிஞ்சு விடுவோம். இது 5லே மேற்பாலம் இடிஞ்சு விடுது. இதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார் நடக்கும்.
எர்த்குவேக் நடக்கும், சுனாமி நீ கேள்விப்படாத எரிமலை. இப்போ இடையில எங்க இந்தோனேஷியாவா? இந்தோனேஷியா தானே? பாரு பூகம்பத்தில் எப்படி இருக்குது. All these are reminder. நம்மளுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். காலம் வரும். இப்ப சுவிசேஷம் உங்க கையில் இருக்குது, வேத வசனம். ஒரு காலம் வரும், இந்த வேத வசனங்கள் உங்க கையில் இருக்காது, வார்த்தைக்கே பஞ்சம் உண்டாகுமா. There will be a famine for the word of God. ஆண்டவரோட வார்த்தைக்கு நீங்க காத்து, ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல வர ஆண்டவரே, ஒரு காலம் வரும் அந்த உங்களுக்கு வராது வார்த்தை. ஏன்னா நீங்க ஆண்டவரை நம்பாம இருக்கும்போது அந்த வார்த்தை உங்களோட இல்லாம இருந்துச்சு. நீங்க ஆண்டவர் சொல்றார், இப்போ உங்க வாய்ப்பு இருக்குது, படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்குற மாதிரி கீழ்படிங்க, அவரோட வருகையை மிக சீக்கிரமாக இருக்குது. ஆக ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றார். நான் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் வீடியோ இந்தியா யூடியூப் வீடியோ நான் பார்ப்பேன். இந்த மீன் பிடிக்கிறவங்க, மீனவன் கடலில் போய் மீன் பிடிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அதை பார்க்குறது. வலை போட்டு இழுத்துட்டு பிடிச்சிட்டு வருவானுங்க, போட்டுக்குள்ளே ஏற்றுவாங்க, குக்கர் இழுப்பாங்க, வலை அப்படியே கொட்டுவோம் மீன். அதில் பார்த்தாக்கா என்னென்னமோ மீன், எல்லா மீனுங்களும் அப்படி பக்காய், சில மீனுங்க தான் அதில் குப்பை எல்லாம். ஜெலி ஃபிஷ்ஷு அதுக்கு சாப்பிட முடியாது, ஜெலி ஃபிஷ்ஷு அது கொத்தி கூட. இப்போ ரஷ்யாவில் பையன் இறந்துட்டான் அங்காவியில். அங்காவிக்கு போனாக்கா கடலில் இறங்காதுங்க, நிறைய ஜெலி மங்கூரில் கூட தான் இருக்குது ஜெலி ஃபிஷ்ஷு. நீங்கள் எச்சரிக்கிறாங்க, போயிட்டு ஜெலி ஃபிஷ் பிடிச்சிட்டு விளையாண்டு பாய்சனஸ். ஆக நீங்க முன்னெச்சரிக்காக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு உண்மையை சொல்றாரு. நம்மளோட சுவிசேஷ பகுதியில் கதை சொல்றாரு ஆண்டவர். இப்படி இருக்கும் நியாயத்திற்கு நாள், ஆண்டவர் வருகையினால் இந்த மாதிரி ஒரு முன் உதாரணம். ஏன்னா அவர் நிறைய அவரோட ஊழியம் மீன் பிடிக்கிறவங்களோட தான் அவர் செலவு பண்ணாரு. அவரோட சீசர்களும் நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க தான். அப்போ இந்த மீன் பிடிக்கிற கிராமத்தில் எல்லாம் நிறைய ஊழியம் பார்த்துக்கிறாரு. அப்போ இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தையும் ஆண்டவர் வருகை குறித்து அவங்க சுலபமாக புரிந்து கொள்ளனாக்கா அவங்களோட வாழ்க்கை நடைமுறை குறித்து நீ பேசணும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஊமை மீன் பிடிக்கிறத வச்சு ஒரு ஊமை சொல்றாரு. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி, புரியுதுங்களா? ஆக இன்றைக்கு அந்த ஊமையை நம்ம வாசிப்போம். பேரபிள் ஆண்டவர் சொல்றார், அந்த நியாயத்தீர்ப்பு நாள் இந்த மீன் பிடிக்கிறவங்க கதை பற்றி அவர் பேசுறார். வாசியமா மத்தேயு 13 வசனம் 47-50 வரைக்கும் வாசிப்போம். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு கடல், பரலோக ராஜ்யம் கடல் பத்தி சொல்றாரு. ஏன்னா இவங்க மீன் பிடிக்கிறவங்க பாருங்க, நீ தனியா ஒரு இது சொன்னாக்க உனக்கு புரியாது. பரலோக ராஜ்யம் இந்த கடல் இருக்குல்ல, அது முன் உதாரணமாக வச்சு சொல்றாரு. அந்த கடல்ல என்ன போடப்பட்டதான்? போடப்பட்டு சகல விதமான மீன்களிலும் சேர்த்து. என்ன போடப்பட்டது? மீன் போடப்பட்டது கடல்ல. வலை போட்டப்பட்டது, நெட். கடல்ல மீன் பிடிக்கிறவங்க என்ன போடுவாங்க? மீன் பிடிக்க வலை போடுவாங்க, தூண்டியும் போடுவாங்க. ஆனா ஆண்டவர் வலை குறித்து பேசுறாரு. அந்த கடல்ல வலை போட்டு பரலோக ராஜ்யத்தை உதாரணம் சொல்றாரு. வலை போட்டு மீன் பிடிக்க போடப்பட்டது. அந்த வலை போட்ட பிறகு வலையை இழுக்கிறாரு மீனவன். போட்ட வலையை இழுக்கும் போது அந்த வலைக்குள்ள என்ன வருத்தமா? பலவிதமான அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து, கரைக்கு இழுத்து
உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து நல்ல மீன்களை பொறுக்கிறாங்க. நம்ம வலையில இருந்து பிரிக்க எடுப்போம்ல, பிரிக்க எடுக்கும்போது எல்லா மீனுங்க நம்மளால சாப்பிட முடியாது. சில மீன் நம்ம சாப்பிட முடியாது, சில மீனுக்கு சின்னதாக இருக்கலாம், தேவையில்லாத மீனுங்க. அப்போ நல்ல மீனுங்கெல்லாம் பொறுக்கி வக்கலில் போடப்பட்டது. நல்ல ஒரு ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் உதாரணம் சொல்றாரு. ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆகாதனாக்க தேவையில்லாதது என்ன பண்றாங்கன்னா தூக்கி வீசுறாங்க. அப்புறம் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். எப்படியே உலகத்தின் முடிவில் நியாய தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவர் இயேசு 2ஆம் வருகையில இந்த மாதிரி தான் நடக்கப்படும். ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். ஆண்டவரோட தூதர்கள் வந்து ஸ்பீக்கரா என்னது ரொம்ப பெயிண்ட் அடிச்சிட்டோமோ? சரியா? ஹலோ, கேளுங்க கதை, மீன் பிடிக்கிற கதை. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஒரு கடல்ல வலை போட்டப்பட்டிருந்து வலை மீன் நிறைஞ்சதும் இழுக்கிறாங்க, இழுத்து கரை கொண்டாந்து பிரிக்கிறாங்க. நல்ல மீன், உங்களுக்கு தேவையான மீன் மட்டும் நீங்கள் எடுத்து ஒக்கல்ல போட்டு அது வியாபாரத்துக்கு பாய்க்கலாம், வீட்டுக்கு சமைக்கலாம். தேவையில்லாத மீனுங்கெல்லாம் தூக்கி வீசிடுவோம். அதே போலதான் நியாய தீர்ப்பில் ஆண்டவர் வருகையில ஆண்டவர் செய்கிறாருன்றாரு. எப்படி அந்த மீனவன் வலை போட்டு எல்லாத்தையும் இழுக்கிறாரோ, அந்த நியாய தீர்ப்பு நாட்களில் ஆண்டவர் வருகையில எல்லாரும் அவர் முன்னுக்கு வந்து நிற்கணும். தேவ தூதர்கள், நீ மறித்தாலும் உயிர்த்தெழுவாய், நீ விசுவாசித்தால் நீ தேவனோட மகிமையை நீ காண்பாய். நீ விசுவாசிக்கல, நீ ஆண்டவர் முன்னுக்கு நிற்கணும். ஆண்டவர் தேவ தூதர்கள் எல்லாரும் நான் சத்துட்டுட்டா, என் கதை முடிஞ்சுடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் உன்னோட ஆத்மா எந்திரிக்கு சேர்க்கிறார். ஏய், நீ ஆண்டவர் முன்னுக்கு போ, நீ சத்தாலும் ஆத்மா ஆண்டவர் முன்னுக்கு நியாய தீர்ப்புக்கு போ. புரியுதுங்களா? அப்ப அந்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் மீன் எப்படி மீனவன் பிரிக்கிறானோ, நீ நல்லவனா, ஆண்டவர் நீ ஞானம் உள்ளவனா, நீ நீதிமானா, ஆண்டவர் நம்புறியா, நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டியா, நீ ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்தியா, ஆண்டவர் போல அன்பா இருந்தியா, உங்களை எல்லாம் தூக்கி எங்க வைக்கிறாரா? நல்ல வக்கல்ல போடுறாரு. அந்த நல்ல மீன் தான் ஆண்டவரோட பேச்சு கேட்கிறவங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவருக்காக உயிர் கொடுக்கிறவங்க. அந்த நல்ல வக்கில் போடுறவங்க, அந்த நல்ல வக்கில் போடுறவங்க இந்த நல்ல மீன் போல வியாபாரத்துக்கு பயன்படுத்தலாம், வீட்டுக்கு சமையல் பண்ணலாம். நீங்களும் அந்த நல்ல வக்கில் உளுந்தவங்களாக இருக்கும்போது உங்களை ஆண்டவர் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடம் ஆண்டவர் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு ஆண்டவர் அல்லேலூயா. அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, குற்ற செயல்கள் செய்வாங்க, அந்நிய தேவனை வணங்கி கொண்டாங்க, இயேசுவா நம்பாதவங்க சபையிலும் இருப்பாங்க, ஆண்டவர் பற்றி நிறைய கேட்பாங்க. ஆனால் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவாங்க. ஞாயிற்று நாட்களில் நீங்களும் அப்படி பக்கா என்ற ஆண்டவர் சொல்லி கெட்ட வக்கில் போட்டு தூக்கி எரியப்படும். அது எரி நரகத்துக்குள்ள தள்ளப்படும். ஆக ஆண்டவர் உதாரணம் சொல்றார். அவரோட 2ஆம் வருகை அந்த ஞாயிற்று நாட்களே இந்த மீன் பிடிக்கிற போல கதை உங்க வாழ்க்கையை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆக ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. அந்த நியாய தீர்ப்புல நீங்க தகுதி உள்ளவங்களாக இருங்க.
உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும், ஆண்டவர் நம்மளை அழைக்கிற வரைக்கும் அவருக்காக நம்புங்க, விசுவாசம். இயேசுதான் என் ரட்சகர். இயேசு இல்லாமல் எனக்கு பரலோகம் இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், உயிராக இருக்கிறேன். ஜீவன், ஒரு ஜீவனா உயிரா இருக்கிறாரு. இன்னும் நோட்டமா சரி, அங்க ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, ஒரு கதை சொன்னார். அந்த கதை போலதான் நம்மளோட ஞாயிற்று நாட்களை எடுத்துக்கிறது. அந்த கதை போலதான் நம்மளோட வாழ்க்கை முடியும். அந்த ஞாயிற்று நாட்களில் எல்லாம் மற்ற மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. மைக்கிறப்ப கொஞ்சம் கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டோர் ஞாயிற்று நாள் மிக சீக்கிரத்தில் வருகிறது. அந்த ஞாயிற்று நாட்களிலே நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம் அது யோசிங்க. சும்மா வந்தோமா, உக்காந்தோமா, தின்னோமா, போனோமா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு வந்து ஆராதித்தேன், ஆண்டவர் இப்போ வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன். அந்த நம்பிக்கை உறுதி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆக நம்ம சும்மா பேருக்காக கிறிஸ்துவனாக இருக்கக்கூடாது, ஆண்டவர் உண்மையாக இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. கதை நம்மளுக்கு புரியுற மாதிரி மீன் கதை சொன்னாரு ஆண்டவர். அந்த கிராமத்து மக்கள், சாதாரண மக்கள் புரியணும், உங்களுக்கும் புரியணும். நீங்கள்லாம் போயிட்டு வேத கல்லூரியில் போய் படித்து புரியணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு புரியுற மாதிரியே சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ உங்களுக்கு புரியணுன்னாக்க வேற என்னதான் நான் சொல்றது. உங்களை கிண்டகடன் தான் சுபாஷினி கிண்டகடன் சிசிலியா கிண்டகடன் பிள்ளைங்களை வச்சுட்டு அதை சொல்றேன் காக்கா காக்கா அப்படின்ட்டு நல்லா ஆண்டவர் திருவாரம் பண்றாரு. கடந்து வாசிமா. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அக்கினி சூளையிலே அவர்கள் போடப்படுவார்கள். யார் அவர்கள்? அந்த தேவையில்லாத மீன்கள். அப்படியே பக்காயிங்க இக்காய். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது வந்து காய் போட்டு பண்டிகை தீனியாக ஆயிடுவீங்க. நீங்க பண்டி தின்னும் என்ன மீனாவும், நாட்டு மீனா, அவிச்சி மீனா, எவ்வளோ ஒரு மீன். நான் ஊத்தாமணி போது எஸ்டியில் ரோடு தான் வந்துடும். திடீர்னு ஒரு லோரி போகும். அந்த லோரி பின்ன போன பிறகு பார்த்தோம்னா பொண்ண வாடையா இருக்கும். வந்து விளையாண்டு என்னடா இவ்வளோ நாத்தமாக இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தாக்கா இந்த லோரி போயிருக்குது. இந்த நாத்து மீன் எடுத்துகிற லோரி. அந்த நாத்து மீன் எங்க போடப்படும்? பண்டிகை தீனியாக போடும். நாளைக்கு நீங்களும் அந்த நாத்த மீன் மாதிரி பண்டிகை தீனி ஆயிடும். நரகத்தில் எரிமலை. புரியுதுங்களா? இயேசு நல்லவருங்க. இயேசு நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ரட்சகர். நானும் பரலோகத்துக்கு போகணும். நான் பண்டி மிட்டாய்க்கு போகக்கூடாது. பண்டி நானும். ஆனால் பக்குதே சாப்பிட்டாங்க எப்படி இருக்குது? ஜெசிகா சொல்லு. பக்குதே காக்கி ருசியாக தான் இருக்குது. அதுக்கு என்னென்னா இது போடுறாங்க, ஹெர்ப்ஸு. பிரேம் சப்போர்ட் பண்ணுறாரு. சரியா? வண்டி தீனி ஆயிருக்காது. ஓகே, வாசிமா முடிஞ்சா? கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சிம்பிளாக சொல்றாரு. அந்த மீன் பிரிக்கப்படும். நல்ல மீன் வியாபாரத்துக்கு போகும்,
உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆதாயம் கொண்டாடும், வருமானம் தரும். கெட்ட மீனோ தூக்கி எறியப்படும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையும், நம்மளும் அந்த நியாயத்திற்குள்ள ஆக இயேசு நம்புங்க. இயேசு அழகாக சொல்றார். இன்றைக்கு நிருப பகுதி வாசிமா பேதுரு, எத்தனாம் பேதுரு? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 8-11. அந்த பரலோகத்தை குறித்து நீங்க ஆண்டவர் நம்பும் போது உங்களுக்கு இந்த சலாக்கியத்தை, இந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்பதான் சொல்றாரு. பேதுரு அன்பவர்களே, என் பிரியமானவர்களே, நீங்க யாரும் பண்டிகை கூட்டாங்க போகாதுங்க. நீங்க கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், ஒரு நாள் ஆண்டவர் தக சூழ்நிலை மாத்திர அவர் ஒரு நாள் 1000 வருஷம் ஆகும். பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியேறும் போது 40 வருஷம். ஆக்சுவலி அது நடந்தாக்கா 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அந்த பாலும் தேனும் வெளியிற பூமிக்கு இங்கிருந்து கோலம்பூரில் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களையே 40 வருஷம் சுத்தல விட்டாரு. ஆண்டவர் நினைச்சா ஒரு நாள் 1000 வருஷம் மாற்றுவார். 1000 வருஷத்தை ஒரு நாள் மாற்றுவார். சூழ்நிலைகள் மாற்றம் ஆண்டவர் தொடர்ந்து 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். என்ன அறிவீங்களா? 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கின்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். நீங்க அறியாம நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் கையில எல்லாம் முடியும். Nothing is impossible with God. ஆண்டவரால எல்லாம் முடியும்ட்டு நீங்க நம்புங்க. முடியாதது முடிய செய்ய வைப்பார். அது நீங்க அறியுங்க, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நான் என்னாலே முடியல, இவர் பிடிச்சிடுவாரா அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவரால் அது முடியாது. அப்பார் மேல செய்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். அது நீங்க நம்புங்க. தொடர்ந்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகின்றவர். இதுதான் பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் வந்த காலத்துல இருந்து 3 வருஷம் ஆகுது. நானு சரியா 3 வருஷம் முடிஞ்சது, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா நான் வந்த காலத்துல இருந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு போதித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னோட பிரசங்கத்துல முடிவு பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் நான் பேசுவேன். என்ன கதை நான் சொல்லிட்டு வந்தாலும் முடிவு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நாம பாச நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போங்க, அது வரும்போது பார்ப்போம். லூமியா பாசால நான் சொல்றது சொல்லிட்டேன். அது ஏற்றுக்கொள்கிறோ நம்புறீங்களோ உங்களோட கதை. அது நாளைக்கு ஆண்டவர் எப்போதும் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இப்போ பாஸ்டரு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினாரா இல்லையா சொல்லுவார். சுவாமி ஆண்டவரே, ஆனால் அவர் அழுத்தி சொல்ல மாட்டார். இங்கே புத்தி உடைச்சி பேசுகிறேன் நான். ஒரு ஓட்டை விழுந்துருக்கு பாருங்க. ஆனால் சொல்லுவார், அங்கே இந்த காதல் வாங்கிட்டு இந்த காதல் விட்டுருவோம் ஆண்டவரே. ஆனால் இப்பேற்பட்ட நிலைமையில நம்ம போகணும்னு நான் எதிர்பார்க்கலாம் ஆண்டவர். அப்போ நீங்க வருத்தப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நியாயத்திற்பு நாய் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறார். அந்த நியாயத்திற்பு நாட்களிலே என்ன நடக்கட்டு இன்றைக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லாதீங்க, ஆண்டவர் சொல்றேன். நீங்க சொல்லல பாஸ்டர், சொன்னீங்களா? அப்படி என்னையே கேள்வி கேட்காதுங்க. வாசிமா கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவனும் கெட்டு, அவரோட வாக்கு தத்தம், அவர் போதிக்கிற வேத வசனங்கள் எல்லாம் கேட்கிறவங்க யாரும் கெட்டு போகக்கூடாது. அவர் தாமதப்படுத்தினாலும் வருவார், நிச்சயம் வருவார். தொடர்ந்து எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர்.
எவனும் கெட்டு போகக்கூடாது. அதனாலே அவர் தாமதம் படுத்துறார். இப்படியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம்? தொப்பு டட்டு தனியால் சிறேரு. உங்களையே நீங்க விசாரிங்க, ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன்னா இல்லையா? இன்னும் அதே கேரக்டர்ல இருக்கிறங்க, அதே புத்தியில இருக்கிறங்க. அந்த இயேசுவின் அன்பு கிட்ட வெளிப்படல. என்னை போல பிறரையும் நேசி என்று ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகம். ஆக ஆண்டவர் அதுக்காகவே எப்படியாவது டைம் கொடுக்குறாரு. ஆனா அது ரொம்ப நாள் இல்லை. உங்களை ஆண்டவர் மனமாக டைம் கொடுக்குறார். அதனால அவர் தாமதப்படுத்துறார். அவர் நினைச்சாக்கா ஒரு நாள் 1000 நாள் ஆக்க முடியும். 1000 நாள் ஒரு நாள் ஆக்கி நாளைக்கே இல்லை இப்பயே கூட வந்துடுவார். நம்ம தான் எல்லாம் என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதானே தனுஷு 1000 நாள் எத்தனை நாள் ஆக்குறாரு ஆண்டவர்? 1000 நாள் ஒரு நாள் ஆக்குறாரு. அந்த ஒரு நாள் ஆண்டவர் என்னவா மாத்துறாரா? எத்தனை நாளா மாத்துறாரு? 1000 நாள் மாத்துறாரு. அப்படிதானே மரியா? ஆண்டி சொன்னாங்க, மரியா நீ கேள்வி கேட்க ரொம்ப விளையாடுது, ரொம்ப பேசுது, அதனால உன்னை நான் கேள்வி கேட்பேன். நீ பேசிக்கிட்டு யாருக்கிட்டாவது பின்னால்தான் அண்டி உட்காந்து சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீ தனுஷே கேட்டுட்டு இருக்கிற, மரியாதை கேளு, ரொம்ப வாய் அடிக்குதான். யாராவது நம்புறீங்களா நீங்க? மரியா வாய் அடிக்குது அண்டி சொல்றாங்க. என்னதான் பேசுறது தெரியல, இதுக்குள்ள புஸ் 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 பேசிக்கிட்டே இருக்குது. அப்படியா மரியா? 1000 நாள் எத்தனை நாள்? எத்தனை நாள்? ஒரு நாள். ஒரு நாள் பாஸ்டர் சொல்லு. அந்த ஒரு நாள் ஆண்டவர் எத்தனை நாளை மாத்துறார்? 1000 நாள். இது அப்பா சொல்லணும், அவர் கேட்பாரு இன்னைக்கு. சரியா? நான் சொல்லி வச்சுட்டேன். எப்போதும் தனுஷு தான் கேட்பாரு. தனுஷு தான் கரெக்டாக சொல்லுவானா சர்மன் என்ன சொன்னார். வசிமா, நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நீடிய பொறுமையா இருக்கிறார் ஆண்டவர். நீங்க எல்லாம் இயேசு நம்பி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, இன்னும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. சொல்றாரு அவர் பொறுமையாக இருக்கிறார். பரவாயில்ல, உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஆனா ரொம்ப நாள் இல்லை, அது அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால அவர் பொறுமையா இருக்கிறார். இது நிரந்தரம் இல்லை. இன்னும் 2000 வருஷம் அநேகர் இயேசு அவரும் கடவுளா, அவர் கடவுளை, இவரும் ஒரு கடவுள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கடவுளுக்கு மேலான கடவுள் இயேசு. எல்லாம் ராஜாவுக்கு மேலான ராஜா நம் இயேசு ராஜா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் நம் இயேசு நாமம். ஆக ஆண்டவர் தான் ஆதியும் அந்தமும், அல்பா ஒமேகா. இந்த பூமியை படைத்தவர் இயேசு, உங்களையும் படைத்தவர் இயேசு. இயேசு இல்லாம உங்களுக்கு பரலோகம் இது நிச்சயம். புரியுதுங்களா? மற்றவங்களாம் சொன்னானுங்க, அவனால மண்ணில் இருக்கிறானுங்க, தூசி போயிட்டானுங்க. நபி முகமதும் சரி, புத்தரும் சரி, சாய்பாபாவும் சரி, எல்லாம் மண்ணாயிட்டாங்க. ஆனால் இயேசு மட்டும் சொன்னபடியே என்னை சாவடிப்பானுங்க, சிலுவையில் போடுவானுங்க. நான் மனுஷனாக தானே பூமிக்கு வந்தேன். மனுஷனோட உயிர் போய் ஆகும், அது போகும். ஆனால் 3ஆவது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னான். அவர் நரகத்துக்கு போய் பாதாளத்துக்குள்ள போயிட்டு மரணத்தையே ஜெயித்து வந்தவர் இயேசு ஒருவர் தான். யாரும் மரணத்தை ஜெயித்து இருக்க முடியாது. எல்லாம் கல்லறை கட்டி சொல்றாங்க.
இயேசுக்குன்னு ஒரு கல்லறை இல்லை. நான் இஸ்ரேல் போயிட்டு வந்தேன். இயேசு வைத்திருந்த அந்த புகை அதுக்குள்ளே போய் பார்த்தேன். மோசமான இருக்கும். இதுதான் அவரோட கல்லறைன்றாங்க. ஆனால் இயேசு இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு வந்துட்டார். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிற நம்புற அந்த இயேசு எப்பயும் உயிரா இருக்கிறார். அவரும் மொத்தமும் போல மருத்துவராக இருந்தாக்கா அவரை நம்ப வேண்டியது நம்ம. ஏன் அவனுக்குள்ள ஒன்று தானே. யூக்கும் லிமா கலி டுவா டுவா கலி லிமா, புரியுதா? ஆனால் நம்ம ஆண்டவர் உயிர் உள்ளார். பிடிக்கமா இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுமாய். திருடன் வர்றது போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஆண்டவர் வருகையே திருடன் போல வருவார். திருடன் சொல்லிட்டு வருவான், எதிரா நீங்க ராத்திரி 11 மணிக்கு உங்க வீட்டுக்கு வருவார். நிஜமா இருப்பியா? கூட்டெல்லாம் போட மாட்டேன். டேய் எங்கடா இருக்கிற, வா வீட்டுக்கு. ரெடியா இருப்பியா இல்லையா? இங்கே ஒரு கட்டை, அங்கே ஒரு கட்டை, அங்கே ஒரு அருவா, நாயும் அவுத்து வச்சிருவேன். எதிராக விட்டு நாய்க்கிட்டு போய் பாருங்க, குதிரையை எடுத்துருவோம். வரைய 11 மணிக்கு நீ வா. ஆனா ஆண்டவர் திருடப்பட வர்றாராம், சொல்லாம வருவாராம். திருடா வீட்டுக்குள்ள வருவானா, கதவு உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு பார்த்தாங்க. நீ நல்லா தூங்கிட்டு இருப்ப. வந்துட்டு உன்னோட ஹேண்ட்ஃபோனை எடுத்துட்டு போயிடுவான், உன் பேர்ஸ் எடுத்துட்டு போயிடுவான். தூங்கி வச்சு பார்த்தாக்க என்னடா வந்து அலம்போட பார்த்துட்டு திருடன் சொல்லி வர மாட்டான். அதே போல நம்ம ஆண்டவரும் வர்றாரு. உதாரணம் சொல்றாரு பார்த்தீங்களா? வசிமா. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அந்த நாள் நியாயத்திற்கு நாட்களே ஆண்டவர் நியாயத்திற்கு உண்டாக்கி புதிய நாள், புதிய பூமி, புதிய வானம் உண்டாக்குறார். அதுதான் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. வாசிமா பழைய ஏற்பாடு. ஏசாயா 65, 17, 19. அந்த ஞாயிற்றுக்கு நாள் முடிந்து ஆண்டவர் உங்களுக்கு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ஆண்டவர் கொடுக்கிற வாசிமா. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் நீ கூக்குரலின் சத்தமும் நீ அது இனி கேட்கப்படுவதில்லை. ஆண்டவர் இந்த பூமியில நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிற, அவமன்ல இருக்கிற, ஆனா ஆண்டவர் வருகையிலே நீ நியாயத்தீர்க்கப்பட்டு ஆண்டவர் உன்னை புதிய பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி. அதுக்கு எம்ஜிஆர் பாட்டு பாடியிருக்காரு, புதிய வானம் அப்படியா? ஹலோ, அவனுங்க பைபிள் எல்லாம் எடுத்து பாடுறான். யார் எழுதுறது? கண்ணதாசனா? ஆண்டவர் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க உனக்கு அழுகவும் பல்கடிகளும் இல்லை. அங்க உனக்கு சமாதானம், ஆனந்தம் எப்போதும் நிலைநிற்கும். கவலை இல்லை, நோய் இல்லை, பணம் பிரச்சனை இல்லை. என்னைய புறம் பிடிக்கிறான், என்னைய மிரட்டுறான், அதெல்லாம் அங்கே இல்லை. ஏன்னா அது ஆண்டவரோட இடம்.
ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிறவர்களே, அவரை நம்புறவர்களுக்கு இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவாதமாக வசனத்தில் சொல்றார். அதை நம்புங்க, விசுவாசிங்க. இயேசுதான் உங்கள் ரட்சகர். இயேசு இல்லாமல் உங்களுக்கு எதுவும் இல்லை. பார்ப்போம், பார்த்துக்கிட்டுருங்க. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். ஓகேயா? ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அது நீங்களும் ஆண்டவருக்குள்ள போராட்டம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்களோட வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை அன்றாடம் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நீ கொடுத்த ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அதன் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை இருக்க எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நித்திய வாழ்வு கரங்களை உண்டு. அங்கே பிரச்சனை இல்லை, பல்கடி இல்லை, கண்ணீர் இல்லை. அங்கே வெறும் சந்தோஷம், சமாதானம். அது எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் எப்போதும் இருக்கு. வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நியாய தீர்ப்புக்கு நிற்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களோடு நீ பேசும். இயேசுவை நாம இருக்கிற நல்ல ரெடியா? இப்போது நாம் ஒரு காணிக்க பாடல் பாடி